சகோதரிகளே, இந்த ஹுப்பு துனியா என்பது மௌத்துடைய நேரம் வரை அவனை இழுத்து கொண்டே போகும், கடைசி வரை போகும். கடைசி நேரத்தில் இப்பதான் அவனுடைய இறுதியாக வார ஆசைகள் இருக்கிறது, அதுதான் அவனுடைய உள்ளார்ந்த ஆசைகள். பொதுவாக ஷஹ்வா ஒன்று இருக்கிறது, நஃப்ஸ் இருக்குது. நஃப்ஸ் அதுல ஷஹ்வத் இருக்கும். நஃப்ஸ்ண்டா என்ன? மனோ இச்சை. இன்னும் ஒன்று இருக்குது கல்ப். கல்புண்டா மனசாட்சி. மனிதன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனோட மனசாட்சி மோசமாக இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ஒன்றிற்கு நஃப்ஸ், இன்னொன்று கல்ப். ரசூல்லா இடத்துல சஹாபாக்கள் நவ்வாஸ் இப்னு சம்ஆன், வாபிஸத் இப்னு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க வந்து ரசூல்லாட்ட கேட்ட பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை தீமையை பற்றி கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் இஸ்மு அல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுக்னு சொன்னாங்க. அல் பிர்ரு மத்மஅன்ன இலைஹி நஃப்ஸு வத்மஅன்னத் இலைஹி கல்ப். அல் பிர் நன்மைன்னு சொன்னால் உள்ளம் அமைதி பெறுறது, உள்ளம் அமைதி பெறக்கூடியது நன்மைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, அல் இஸ்மு மா ஹாக்க ஃபி நஃப்ஸி வ தரத்தத ஃபி ஸத்ர். அல் இஸ்மு மா ஹாக்க ஃபி நஃப்ஸி வ கரிஹத யத்தலி அலைஹி الناس. பாவம் என்றால் உனக்குள்ள ஒரு தடமாற்றத்தை ஏற்படுத்துறது பாவம். நீ மக்கள் பார்ப்ப அதை செய்கின்ற பொழுது மக்கள் அதை பார்க்கறத நீ வெறுப்பாய், அது பாவம் வேண்டாங்க. இப்ப இந்த இடத்துல சொல்லி போற ரசூலுல்லாஹ் இஸ்தஃப்தி கல்பக். என்னதான் மக்கள்கிட்ட நீங்க ஃபத்வா கேட்டாலும், என்ன தீர்ப்பு கேட்டாலும், என்ன சொன்னாலும், மக்கள்கிட்ட எதுவை கேட்டாலும், எந்த முஃப்திட்ட பேசி, எந்த அறிஞர்கிட்ட பேசி எதை கேட்டாலும், யார் என்ன தீர்ப்பு சொன்னாலும் இஸ்தஃப்தி கல்பக். சில விடயங்கள்ல நீங்க உங்களோட மனசாட்சியில ஃபத்வா கேளுங்கன்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட மனசாட்சி கல்பில் இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட கல்பில் நீங்க கேளுங்க. அப்ப இந்த நஃப்ஸ் என்பது, நான் ஏன் சொல்றேன் நஃப்ஸ் இப்படின்னா, இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ. நஃப்ஸ் என்பது மனிதனை கெடுதியின்பால் தூண்டக்கூடியது. அந்த நஃப்ஸை அவன் வணக்கத்தில் பழக்கமாக்கி அவன் எப்படி மாற்றணும்டா, அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாவை மாற்றணும், அமைதி பெற்ற ஆன்மாவை மாற்றணும். இந்த நஃப்ஸ் அம்மாரா பிஸ்ஸூ, கெடுதியின்பால் தூண்டிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் பாவம் செய்யணும் என்பது மனோ இச்சையினுடைய தூண்டுதல். கல்ப் என்பது மனசாட்சி. உதாரணமாக சொல்லுதா, நான் ஒரு ஆளோட பேசியிருக்கிறேன், ஒரு விஷயத்தில் ஒரு தர்க்கம் விவாதம் ஏதோ ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு 10-100 பேர் பார்த்துக்கிட்டு, லேசாக புரியுது சொல்கிறேன். 10-100 பேர் பார்த்துக்கிட்டு, நான் ஒரு விஷயம் பேசுகிறேன், இன்னொரு ஆளும் மறுத்து பேசுகிறார். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் எனக்கு அவர் சொல்கிறது மனசுக்கு பட்டு நான் உணர்ந்து கொள்கிறேன், இவர் சொல்கிறதெல்லாம் சரிதாண்டு நான் உணர்றேன். அப்போ கல்பு சொல்லும், இவர் சொல்கிறது சரின்னு கல்வி ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொள்கிற நேரம் இந்த மன இச்சை இருக்குதானே, மனோ இச்சை சொல்லும், 100 பேர் 10 பேர் பார்த்துட்டு இருக்கிறான்னு விடாத, எப்படியாவது பேசி சமாளிச்சுட்டு எப்படியாவது நீ வென்று அப்படின்னு தான் சொல்லும். இப்போ மனசாட்சி சொல்லும், நீ பேசுறது முழுக்க போய், நீ பேசுறது முழுக்க தப்பானதுன்னு உறுத்து மனசாட்சி. ஆனால் மனோ இச்சை நஃப்ஸ் பேசிக்க சொல்லும், நீ எப்படியாவது வெற்றி பெறணும், தூண்டிக்கிட்டே இருக்கும். உண்மையில் நமக்கு தெரியும் நம்ம பேசுறது பொய் தான், நம்ம பேசுறது பிழையானதான், எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட நம்ம பேசுவோம். ஆனால் மனோ இச்சை 4 பேர் பார்க்குறாங்க, 10 பேர் பார்க்குறாங்க, எப்படியாவது வென்று விட்டுறாத, பிறகு அதுக்கெல்லாம் தௌபா செஞ்சுக்கலான்னு வேற அதை அட்வைஸும் பண்ணும். இப்படித்தான் மனோ இச்சை. ஆனால் கல்வி இருக்குதானே, நம்ம சொல்லுவோம் தானே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அப்படி நம்ம கேட்போமா இல்லையா? அந்த மனசாட்சி எப்போ வேலை செய்யுமெண்டா, நாம் இந்த உலகத்தில் அதை பயன்படுத்தாட்டி, அதை மனசாட்சியை வாழ்க்கையாக மாற்றாட்டி, அது மௌத்துடைய நேரத்தில் அது வேலை செய்யும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உலகத்தில் நஃப்ஸ் வேலை செய்யும். நஃப்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, கெடுதியின்பால் அம்மாராண்டா ஏவிக்கொண்டே இருக்கும். பாவம் செய்ய செய்ய பாவத்தில் இன்பம் இருந்து கொண்டே இருக்கும், சுவையாகவே இருக்கும், பாவம் இன்பமாக இருக்கும். அப்போ போய்கிட்டே இருப்பார். கடைசி நேரம் வருகின்ற பொழுதுதான் அவன் கல்பால உணர்வான். அல்லாஹ்